ஓம் வாராகி தாயே போற்றி. அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சாந்தி பேசுகிறேங்க. இன்றைய பதிவில் நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்று ரொம்பவுமே அற்புதமான ஒரு நாள். தைப்பூசமும் பௌர்ணமியும் இணைந்து வரக்கூடிய ஒரு அற்புதமான நாள் அன்று முருகன் கோவிலுக்கு இந்த ஒரு பொருளை வாங்கி தானமாக கொடுங்கள். சகல ஐஸ்வர்யங்களும் உங்கள் வீடு தேடி வரும். அது என்ன பொருள், எப்படி வாங்கணும், எந்த நேரத்தில் வாங்கணும் அப்படிங்கிறத பற்றி தெளிவாக நம்ம இந்த பதிவில் பார்க்கலாம். அதற்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்திலே இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற எந்த ஒரு வீடியோவாக இருந்தாலும் உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, இன்றைய தினம் தைப்பூசம். நம்மளுக்கு தைப்பூசமும் வருகிறது, பௌர்ணமியும் நம்மளுக்கு வருகிறது. இப்படி இணைந்து இரண்டுமே வரக்கூடிய ரொம்பவுமே அற்புதமான ஒரு நாளில் நாம் முருகன் கோவிலுக்கு ஒரு சில பொருட்களை தானமாக கொடுப்பது அப்படிங்கிறது ரொம்பவுமே நல்லது. அதிலேயும் இந்த பொருளுக்கு ரொம்ப சக்திகள் அதிகம் உண்டு. இந்த பொருளை யாரெல்லாம் வாங்கி கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லோருமே வாங்கி கொடுக்கலாம், ஒன்றும் தப்பில்லை. அதுவும் இன்றைய தினம் அப்படிங்கிறது தைப்பூசம் இல்லைங்களா? இந்த தைப்பூசத்தில் நாம் முருகப்பெருமானுக்கு சிறப்பாக வழிபாடுகள், அபிஷேகங்கள் எல்லாமே செய்வோம். உங்கள் வீட்டிற்கு அருகில் இருக்கக்கூடிய முருகன் ஆலயங்கள் இருக்குது அப்படின்னா அங்கே போய் அந்த அபிஷேகத்திற்கு தேவையான பொருட்களையும் நீங்கள் வாங்கி கொடுக்கலாம், உங்களுடைய வசதிகளை பொறுத்து. சரி, இப்போ பார்த்தீங்கன்னா, முருகன் கோவிலுக்கு நாம் ஒரு பொருளை தானமாக கொடுங்கள் அப்படின்னு சொன்னோம். அது என்ன பொருள் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, துவரம்பருப்பு. இந்த துவரம்பருப்பை நீங்கள் 1 கிலோவாவது இன்றைய நாளில் வாங்கி முருகன் கோவிலுக்கு கொடுப்பது அப்படிங்கிறது ரொம்ப சிறந்தது. இந்த துவரம்பருப்பு முருகனுக்கு பிடித்த ஒரு பொருள். முருகனுக்கு பிடித்த இந்த ஒரு பொருளை நீங்கள் தானமாக கொடுக்கும்போது உங்கள் குடும்ப வறுமைகள், தரித்திர நிலைகள் நீங்கி ஒரு உயர்ந்த நிலை செல்வதற்கு, ஒரு முன்னேற்றத்தை உங்கள் வாழ்க்கையில் எடுத்து செல்வதற்கு ரொம்ப அருள் புரியக்கூடிய ஒரு முருகப்பெருமானுக்கு பிடித்த இந்த ஒரு பொருளை நீங்கள் வாங்கி கொடுங்க. அது பார்த்தீங்கன்னா இந்த துவரம்பருப்பு. உங்களுடைய வசதிக்கு தகுந்த மாதிரி நான் சொல்வது 1/2 கிலோலேருந்து 1 கிலோ. உங்களுக்கு வசதி இருக்குதுன்னா நீங்கள் 3 கிலோ 5 கிலோ அது மாதிரி நீங்கள் வாங்கி கொடுக்கலாம். சரிங்க, இப்போ முருகன் கோவிலுக்கு வாங்கி கொடுப்பது அப்படிங்கிறது சிறப்பு. அதே மாதிரி ஏழை எளியோர்களுக்கும் இந்த துவரம்பருப்பை தானமாக கொடுப்பது நல்லது. ஆசிரமங்களுக்கு கொடுக்கலாம். இந்த மாதிரி உங்களுக்கு இந்த தைப்பூசத்தன்று யாருக்கெல்லாம் வாய்ப்பு இருக்குதோ அவங்க எல்லோருமே இந்த துவரம்பருப்பை தானமாக கொடுப்பது அப்படிங்கிறது ரொம்ப நல்லது. அதே மாதிரி உங்கள் வீட்டிற்கு அருகில் இருக்கக்கூடிய முருகன் ஆலயங்களில் துவரம்பருப்பை வாங்கி கொடுத்துட்டு அங்கே அந்த கோவிலில் இன்னைக்கு 6 நெய் தீபங்கள் ஏற்றுவது அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பு. நீங்கள் முருகன் ஆலயங்களுக்கு செல்றீங்க அப்படின்னா அங்கே நடக்கக்கூடிய அபிஷேகத்திற்கு தேவையான பொருட்களை உங்களால் முடிஞ்சதை வாங்கி கொடுக்கலாம். அவரை தரிசித்து விட்டு வழிபாடு செஞ்சுட்டு பிரார்த்தனை பண்ணிட்டு நீங்கள் 6 நெய் தீபங்கள் ஏற்றி இன்றைய தினம் வழிபாடு செய்வது ரொம்ப நல்லது. அதே மாதிரி முருகனுக்கு பிடித்த செவ்வரளி பூக்களை இன்றைய தினம் நீங்கள் முருகன் ஆலயங்களுக்கு வாங்கி கொடுக்கலாம். முடிந்த வரைக்கும் இந்த துவரம்பருப்பை நீங்கள் யாருக்கெல்லாம் தானமாக கொடுக்க முடியுமோ அவங்க எல்லோருக்குமே கொடுக்கலாம். முக்கியமாக முருகன் கோவிலுக்கு கொடுப்பது அப்படிங்கிறது சிறப்பு. இன்றைய தினம் முருக ஆலயங்களில் சிறப்பான வழிபாடுகள்லாம் செய்வாங்க, அன்னதானமெல்லாம் பண்ணுவாங்க. அங்கே போய் நீங்கள் உங்களால் முடிஞ்சது எவ்வளவு வாங்க முடியுமோ அந்த அளவுக்கு வாங்கி துவரம்பருப்பை தானமாக கொடுப்பது அப்படிங்கிறது ரொம்ப நல்லது. நீங்கள் வீட்டில் கும்பிடுறீங்க, வீட்டில் மாலை 6 மணிக்கு, நம்மளுக்கு 6:15 7:30 மணி வரைக்கும் நான் நல்ல நேரமாக சொல்லியிருக்கிறேன். இந்த டைமில் நீங்கள் வீட்டில் முருகனுக்கு வழிபாடு செய்கிறீங்க, வேல் வழிபாடு செய்கிறோம் அப்படின்னா நீங்கள் வீட்டில் அந்த ஷட்கோண தீபமும் வெற்றிலை தீபமும் ஏற்றுவது அப்படின்றது ரொம்ப சிறப்பு வாய்ந்தது. இதையும் நீங்கள் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி தைப்பூசத்தன்று முருகப்பெருமானை நினைத்து அவரை வழிபாடு செய்தோம் அப்படின்னா அவர் நம்முடைய பிரச்சனைகள் எதுவானாலும் ஓடோடி தீர்த்து வைப்பார். ரொம்ப அற்புதமான கடவுள். நாம் செய்ய வேண்டியது ரொம்ப நம்பிக்கையோடு அவரை வழிபாடு செய்வது தாங்க. அந்த அளவுக்கு சிறப்பு வாய்ந்தது இந்த முருகப்பெருமானுடைய வழிபாடு. ஒவ்வொரு மாதமும் நம்ம பார்த்தீங்கன்னா சஷ்டியும் கிருத்திகை அன்றும் நாம் முருகப்பெருமானை வழிபாடு செய்வோம். இப்படி தைப்பூசம்
சஷ்டி, கந்த சஷ்டி இந்த மாதிரி வரக்கூடிய பெரிய அற்புதமான நாட்களை நாம் இன்னமுமே சிறப்பாக வழிபாடு செய்வோம். முடிந்த வரைக்கும் இன்றைய தினம் உங்கள் வீட்டிற்கு பக்கத்தில் ஒரு சின்ன முருகன் ஆலயம் இருக்குது அப்படின்னா கூட அங்கே சென்று வழிபாடு செஞ்சுட்டு வர்றது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷமானது. அதனால் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. முருகன் கோவிலுக்கு போங்க, அங்கே துவரம்பருப்பை தானமாக வாங்கி கொடுங்க, செவ்வரளி பூக்கள் வாங்கி கொடுங்க, 6 நெய் தீபங்கள் ஏற்றி நீங்கள் மனதார முருகப்பெருமானை பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. உங்கள் தேவைகள் கோரிக்கைகள் எதுவோ அதை மனதார கண்ணீர் மல்க பிரார்த்தனை பண்ணிவிட்டு நீங்கள் அங்கே ஒரு இடத்துல முருகன் ஆலயங்களில் உட்காந்து ஓம் சரவண பவ, ஓம் சரவண பவ, ஓம் சரவண பவ இதை மட்டும் உங்களால் எத்தனை முறை சொல்ல முடியுமோ இன்றைய நாளில் அத்தனை முறை நீங்கள் சொல்லலாம். இந்த ஓம் சரவண பவ அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா முருகனுடைய நம்மளுக்கு பாஞ்சாட்சர மந்திரம். அதை நாம் உச்சரிக்கும் போது நம்மளுடைய உடல் பிணிகள் நீங்குவதோடு நம்மளுக்கு முருகப்பெருமானினுடைய அருளும் பரிபூரணமாக கிடைக்கும். இதையெல்லாம் நீங்கள் தொடர்ந்து செஞ்சுட்டு வாங்க. கண்டிப்பாக உங்கள் பிரச்சனை எதுவாக இருந்தாலும் அதை கண்டிப்பாக முருகன் தீர்த்து வைப்பார் அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லைங்க. இந்த மாதிரி தொடர்ந்து நீங்கள் வழிபாடு செய்து முருகனுடைய பரிபூரண அருளையும் பெறுங்கள். இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவுமே பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த பதிவை உங்களுடைய உற்றார் உறவினர்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும். நன்றி, வணக்கம்.